ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா துண்டை தோல் மேலே போட்டிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. இது துண்டு இல்லைங்க, புடவை. வாங்க என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருக்க கலைத்திறமை இறக்கணுன்றதுக்காக ஒருத்தவங்களோட ஃபோன் என் காதுக்கு வந்துச்சு. அதாவது சாரீ கட்டி விட முடியுமா, கொஞ்சம் மேக்கப் போட்டு விட முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. அட, நம்மளுக்குள்ளே இருக்க கலைத்திறமை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அட, நம்மளுக்குள்ளே இருக்க திறமையை நம்ம இறக்கிடுமேன்னு சொல்லிட்டு கடகடன்னு இறங்கி கீழே போய் மேக்கப் போட்டு விட்டாங்க. எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல? ஏதோ எனக்கு தெரிஞ்ச கலைத்திறமையை இறக்கியிருக்கேங்க. எனக்கு என்னவோ தெரியல, இன்றைக்கி பார்க்க இவங்க ரொம்பவே அழகாக தெரிஞ்சாங்க. ஒரு வேளை நம்ம போட்ட பிட்டோ அப்படின்னு நினச்சேன். பிட்டுன்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் மேக்கப்பை தாங்க சொல்ல வரேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க. எப்படியும் நல்லபடியாக நம்மளுக்குள்ளே இருக்க திறமையை இறக்கியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்ககிட்ட மட்டும்தாங்க இருக்குது. டாடாங்! என்னடா திடீர்னு காணமேன்னு பார்க்குறீங்களா? கெட் ரெடி வித் மீ தாங்க. போய் கடகடன் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் வில் பி ஸ்டார்டட். ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணாங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. எல்லா பெண்களுக்கும் இது ரொம்பவே ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இந்த டேக்காக நம்ம நிறைய நாள் வெயிட் பண்ணுவோம். சில பேருக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும், சில பேருக்கு லேட்டாகவும் கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கடவுள் யாருக்கும் கொடுக்காம விட மாட்டாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்கங்க. எங்கள் ஏரியாவில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னு சொல்ல போகணுன்னா, யார் ஒருத்தருமேங்க யார் மனசையும் கோண மாட்டாங்க. வாடகை வீடாக இருக்கட்டும், சொந்த வீடாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும்ங்க, கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பாங்கங்க எங்கள் ஏரியாக்காரங்க. இதை சொல்கிறதுல நான் ரொம்பவே பெருமையும் படுறேன், நிஜமாகவே ஆணவமும் படுறேங்க. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் ஒருத்தருக்குனாலும் சொன்னால் போதும் வந்து நிற்பாங்கங்க எங்கள் ஏரியாக்காரங்க. எந்த ஏரியான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம வந்த வேலையை நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ நலங்கு வைக்க வேண்டியது நலங்கு வச்சுட்டு, ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய இடத்துல ஆசீர்வாதம் பண்ணிட்டு, கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டும் அல்லவா? பாக்கெட்டில் வைத்திருந்த ஒன்றையும் எடுத்து கொடுத்து விட்டு வேற எங்கெங்க போவோம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியாததா? சாப்பிட தாங்க போவோம். சாப்பிட்டு வயிற்ற நிரப்பிட்டு வேற என்னங்க, உச்சி வெயில் மண்டையை புழக்கிறதுக்குள்ள வீடு போய் சேருவோம். வேற எங்க, படிக்கட்டு தாங்க ஏறணும். ரொம்ப லாங் டிரைவ். நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க பேபி ஷவர். அது மட்டும் இல்லைங்க, என்னால் முடிஞ்சது அந்த குழந்தைக்கு பண்ணதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. எல்லா கேர்ள்ஸுமே இது ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம். ஒரு சில பேர்லாம் இது இல்லாமல் ஃபீலாக இருப்பீங்க. பட் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டே என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக அது கொடுப்பாங்க. அந்த டேக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சான்ஸ் யாருக்கும் வராமல் போகாது. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கும் அந்த நல்லது செய்வாங்கங்க. அது மட்டும் இல்லை, நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சது. அதுவும் போயிட்டு வந்ததில் நான் ரொம்ப பெருமை. இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாரும் பார்க்குறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங்னு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவை சந்திப்போம்.